வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். படுக்கை அறை. உட்காரு துளசி, சொன்ன மைதிலி தானும் உட்கார்ந்தாள். நீ என்னவோ சொல்ல வந்திருக்கிறாயல்லவா? ஆமா, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியல. எதை பத்தி என்ற துளசி கேட்டாள். உன்னை பத்தி. துளசிக்கு சிரிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் சிரிக்க தெரியவில்லை. என்ன பத்தியா? என்ன பத்தி பேச என்ன இருக்கு? நான் எல்லாம் சரியா தானே செய்துண்டு வரேன். ரொம்ப சாரி துளசி, என்னால ஒரு உதவியும் செய்ய முடியல. கடவுள் எனக்கு காலை கொடுத்துட்டு முக லட்சணத்தை மாத்தி இருக்கலாம். துளசி பதில் சொல்லவில்லை. நான் இப்ப என்ன பயப்படுறேன் தெரியுமா துளசி? நேக்கு தெரியாது. கீர்த்திக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னால தாத்தாவும் பாட்டியும் கோயம்புத்தூர்ல இருந்தா. அம்மாவுக்கு லோ பிரஷர், அவளால ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஹார்ட் ட்ரபிள் கூட இருக்குன்னு சொல்றா. நீ இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு சமையற்காரி பார்ட் டைமா வேலை செய்துண்டு இருந்தா. யாருக்குமே திருப்தி இல்லை. இப்ப எப்படி மைதிலி? நான் தான் முழு நேரத்துக்கும் இருக்கனே. கீர்த்தி ரொம்ப ஆசைப்பட்டான். அவர் ஆசைதான் நிறைவேறியாச்சே. நீ என்ன ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியாது துளசி. அதை கேட்கறதும் நாகரீகம் இல்லை. ஆனா நீ என்ன ஆசைப்பட்டிருந்தாலும் அது நிறைவேறலைன்னு எனக்கு புரியறது. நான் தூங்கட்டுமா மைதிலி? கார்த்தால நேரத்தை எழுந்திருக்கணும். பெண்கள் ஆண்களுக்கு சமம்னு சொல்ல முடியறதே தவிர நடைமுறையில அது சாத்தியமில்லை, பார்த்தாயா? துளசி கண்களை மூடிக்கொண்டாள். மைதிலிக்கு பாவம் ஒரு கால் ஊனம், ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிந்த ஊனம். ஆனால் துளசிக்கு மனம் மெல்ல மெல்ல ஊனமாகிக் கொண்டு வருகிறது. இப்போதே குணப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த டாக்டர் அவளுடைய ஊனம் வளராமல் இருக்க வைத்தியம் பார்ப்பார்? திடீரென்று கீழே வாசலில் டெலிகிராம் என்ற குரல் கேட்டது. மைதிலியின் பூட்ஸ் கால் மெல்ல நடக்கும் ஒலி கேட்டது. யாரோ தந்தி கொடுத்திருக்கிறார்கள். யார் யாருக்கு என்ன தந்தி கொடுத்திருந்தால் அவளுக்கு என்ன? இதுவரையில் மாமனார் வாஞ்சிக்கு 7-8 தந்திகள் வந்துவிட்டன. அவர் ஒரு சட்ட புத்தக நிறுவனத்துக்கு சென்னை பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த நிறுவனம் டில்லியில் இருந்து தந்தி கொடுத்திருக்கும். துளசி உறங்கலானாள். மறுநாள் ஒரு அதிர்ச்சி அவளை தாக்கப் போகிறது என்பதை அவள் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. ஏதோ இனம் தெரியாத பயம் அவளை கிள்ளிவிட துளசி திடீரென கண் விழித்தாள். அருகே கீர்த்தி மெலிதான குரட்டையில் உறங்கிக் கொண்டிருந்தான். தான் தினந்தோறும் எழுந்திருக்கும் நேரம் இன்னும் உதிக்கவில்லை என்பதை உணர்ந்த அவள் தன்னை எது அப்படி எழுப்பி விட்டிருக்கிறது என்று யோசனை செய்தாள். ஒன்றும் புலப்படவில்லை. ஆனால் கிள்ளி எழுப்பிய பயம் இன்னும் அடங்கவில்லை. மெல்ல எழுந்து கீர்த்தியின் தலைமாட்டு டீப்பாய் மேலிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். 3:45. இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கிறது அவளுடைய இயக்கம் துவங்க. அதுவரையில் என்ன செய்வது? துளசி கட்டிலுக்கு திரும்பி வந்து உட்கார்ந்தாள். அலாரத்தின் உயிர் இரவு வேளை நிசப்தத்தில் பயங்கரமாக ஒலித்தது. இப்போது கீர்த்தியின் குரட்டை ஒலியும் காதை அறைவதாகப்பட்டது. என்ன செய்ய? இனிமேல் தூக்கம் வராது. நேரத்துக்கு முன்பாகவே தொழிலை ஆரம்பித்தால் என்ன? 1 மணி நேரம் முன்னதாகவே தொடங்கினாள். 1 மணி நேரம் வேலையெல்லாம் முன்னதாகவே முடியும் என்ற நிர்ணயம் இல்லைதான். ஆனால் கிடைக்கப் போகிற ஓய்வு நேரத்தை எதிர்பார்த்து எப்போது செயல்பட்டிருக்கிறாள்? அப்படியும் இப்படியுமாக உட்கார்ந்து எழுந்து அறைக்குள்ளேயே நடந்து பொழுதை போக்கின அவள் அலுத்து போய் அறையை விட்டு வெளியேறி கீழே வந்தாள். ஹாலில் ஒரு பட்டாளம் உறங்கிக் கொண்டிருந்தது. பாகீரதி அத்தையும் அவளுடைய 2 பெண்களும் ஒரு பக்கம், கற்பகம் ஹாலின் இன்னொரு பக்கத்தில். தாத்தாவும் பாட்டியும் நட்ட நடுவே முனகலும் இருமலுமாய் முடங்கி கிடந்தார்கள். துளசி கூடத்தை தாண்டி தாழ்வாரத்துக்கு வந்தாள். காலடி சப்தம் கேட்டது. பார்த்தாள். வாஞ்சி. மாமனார் ஏன் இப்போதே எழுந்து விட்டார்? துளசி. என்ன மாமா? ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு இல்லையா? நேத்து எக்ஸ்ட்ரா பால் வாங்கித்தே, நிறைய இருக்கு. சீக்கிரம் காஃபி போடு. சரி மாமா.
துளசிக்கு எரிச்சலை விட ஆச்சரியம்தான் ஏற்பட்டது. மாமனார் இதநாள் வரையில் அவளிடம் நேரடியாக எதையும் சொன்னதில்லை. இன்று சீக்கிரம் காஃபி போடு என்கிறார். ஏன்? அவருடைய தங்கையும் பெண்களும் 8 மணிக்குத்தானே மகாபலிபுரம் போகப் போகிறார்கள். ஏன் இந்த அவசரம்? சரியாக 4:30 மணிக்கு கீர்த்தி வந்தான். பல்லையும் தேய்க்காமல் அவன் அந்த வேளையில் சமையலறைக்குள் பிரவேசித்தது துளசியை கலங்க வைத்தது. என்னவோ நடந்திருக்கிறது. என்ன? அவள் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கையிலேயே கீர்த்தி, துளசி, ஐ எம் வெரி சாரி என்றான். எதுக்கு? நான் உங்க கூட சினிமாவுக்கு வராததற்கா? நான் தானே வரலேன்னேன். உன் அப்பா உன் அப்பா போயிட்டார் துளசி. செய்தி அலைகள் மெல்ல மெல்ல வந்து துளசியை தாக்கின. அப்பா போயிட்டார், அப்பா போயிட்டார். திடீரென பால் பொங்கி எழும் ஓசை கேட்டது. துளசி கேஸ் அடுப்பை அணைத்தாள். அப்பா போயிட்டார். எப்போ? நேத்து சாயங்காலம் 6:30 மணிக்கு. அதான் ராத்திரி கம்பி வந்ததா? தந்திய சொல்றியா துளசி? ஆமாம். பல் தேய்ச்சிட்டு வாங்கோ, காஃபி தரேன். துளசி, என்ன செய்கிறது? பிறந்தவா போய்த்தானே ஆகணும். நான் பிறந்ததுல இருந்து என்னை உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் தைரியமா சாஞ்சுக்க அவர் ஒரு தூணா இருந்தார். இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு தூண் விழுந்துடுத்து. இப்போ 6:30 மணி பிளேன்ல நாம 2 பேரும் போறோம். 10 மணிக்குள்ள பாலக்காட்டுல இருக்கலாம். போய் என்ன காரியம்? உன் அப்பாவின் சவத்தை பார்க்கலாம்னு சொல்ல வரேளா? எங்க ஊர்ல பொணம் விழுந்தா போறோம். கை கால் விரல்களை கட்டுறதுக்கு முன்னால கோவில் கதவுகளை சாத்திடுவா. இன்னைக்கு சஞ்சயனம் நடக்கும். நீ என்ன சொல்ற துளசி? நான் பாலக்காட்டுக்கு ஒரு காரியமும் இல்லாம போறதானா கூட அப்பாவை பார்க்கத்தான் போவேன். இப்பதான் அப்பாவே இல்லையே. நீங்க போய் பல் தேய்ங்கோ. துளசி, துளசி, நான் ஒன்று அழலைன்னு உங்களுக்கு அதிசயமா இருக்கா? போன கொல்லம் அப்பாவுக்கு மைல்டா ஒரு அட்டாக் வந்தது. ஆனா அப்பா அதை கூட்டாக்கலை. டாக்டரை அலட்சியப்படுத்தினார். இப்ப போயிட்டார். ஹார்ட் அட்டாக் தானே? டைட் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர்னு தான் தந்தியில் இருக்கு. நீங்க ஆஃபீஸுக்கு போங்கோ. 2-3 நாள் கழிஞ்சு என்னை வண்டியில ஏற்றி விடுங்கோ, போரும். நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை துளசி. நானும் வரலனா என்னை பத்தி உங்க அம்மா என்ன நினைப்பா? எங்க அம்மா நினைக்கிறதுக்காக நீங்க வரண்டாம். என் அப்பா மேல உங்களுக்குள்ள மரியாதைக்காக வர்றதானா வந்தா போரும். ஆனா அதுவும் 10க்கு வரலாம். அப்படியா சொல்ற? பின்ன எப்படி சொல்லணுங்கிறேள்? ஊருக்கு போனாத்தான் அப்பாவை நினைச்சு நினைச்சு நான் எனக்குள்ள அழ முடியுமா? இங்கேயே நான் என் வேலையையும் சேதுண்டு வேண்டந்தோளம் அழுதுக்கிறேன். நீங்க இப்ப பல்ல தேய்க்க போங்கோ. கீர்த்திக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. மெதுவாக நகர்ந்து வெளியேறினான். என்ன பெண் இவள்? யதார்த்தமாக பேசும் யதார்த்தவாதியா அல்லது பழுத்த பழமான ஞானியா? துளசி காஃபி தயார் செய்தாள். அரிசியை உலையில் வைத்தாள். தேங்காயை உடைத்து பூ எடுத்தாள். புளியை கரைத்தாள். கிழங்களுக்கு இட்லி வார்த்தாள். ஆனால் உள்ளூர கசிந்து கொண்டிருந்தாள். அப்பாவின் மரணம் பொய் என்ற பிரம்மை வந்து போய்க்கொண்டே இருந்தது. அப்பா எப்படி சாக முடியும்? அவர் அவளுடைய அப்பாவாயிற்றே. நிமிடத்திற்கு ஒரு தடவை பொன்னே பொன்னே என்று முகமெல்லாம் புன்னகை மலர அழைப்பாரே. ஒரு வாய் காப்பி தரையா பொன்னே என்று அவர் கேட்டுக்கொண்டு வரும்போது அவருடைய பாசம் அவளை மெய் சிலிர்க்க வைக்குமே. வீடே ஒன்றாக நின்று அவளை இடித்து புடைத்த போது அவர் ஒருவர்தானே அவளுடைய மனதுக்கு இதமாக இருந்தார். விடுதலை பெற்று வெளியேறிவிட வேண்டும் என்று அவள் துடித்து கொண்டிருந்ததை அவர் ஒருவர்தானே மனமாற உணர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார். அப்பா போய்விட்டார். என்னதான் கணவனிடம் தத்துவம் பேசிய போதிலும் அப்பா இவ்வளவு சீக்கிரமாக போயிருக்க கூடாது என்று துளசிக்கு தோன்றியது. டாக்டர் நெய் எண்ணெய் கூடாது என்றார். நெய்யப்பமும் அடையுமாக சளைக்காமல் சாப்பிட்டார். எதை டாக்டர் கூடாது என்றாரோ அதையே பிடிவாதமாக செய்தார். அவருடைய திடீர் மரணத்துக்கு ஒருவேளை அவளும் காரணமோ? அவள்தானே அவருடைய வாய்க்கு ருசியாக சமைத்து பரிமாறியவள். ஒரு தடவை கூட துளசி அப்பாவை எச்சரிக்கவில்லையே. எப்படி எச்சரிப்பாள்? அப்பா குழந்தை மாதிரி ஆசைப்படுகிறார். அன்பும் பாசமும் குழைய கேட்கிறார். அவளால் எப்படி மறுக்க முடியும்? டாக்டருடைய உத்தரவுகளை எப்படி நினைவூட்ட முடியும்? இயந்திரம் ஓடிக்கொண்டே போயிற்று. பாபு, மைதிலி, அத்தை பாகீரதி,
பெண்கள் நந்தினி, அஞ்சனா எல்லோரும் கடமைக்காக துக்கம் விசாரித்து விட்டு போனார்கள். 3ஆம் நாள் அவளை மங்களூர் ரயிலில் ஏற்றிவிட்ட கீர்த்தி அம்மா அப்பாவுடன் 10ஆம் நாள் வருவதாக சொன்னான். துளசி ரயிலில் உட்கார்ந்து அசை போட்டு கொண்டே பாலக்காட்டை அடைந்தாள். வீட்டில் அடுப்பு எரியவில்லை. கிட்டிய உறவுக்காரர் வீட்டிலிருந்து வேளா வேளைக்கு காஃபியும் டிஃபனும் வந்து சேர்ந்தன. துக்கம் இருக்கும்போதுதான் வயிறும் இரையும் போல இருக்கிறது. எல்லோரும் நன்றாக சாப்பிட்டார்கள். பெரிய அக்கா ஜெயாவிலிருந்து கடைசி குழந்தை மணிக்குட்டி வரை எல்லோரும் அப்பாவை பற்றி பேசி பேசியே தங்களை கவனித்துக் கொண்டார்கள். 2 பசு மாடுகளும் பால் கொடுத்தன. அம்மு தான் செய்ய வேண்டிய வேலைகளில் முனைந்தாள். வாசு வரும்போதெல்லாம் கூடவே சின்ன அக்கா சீதா வந்துவிட்டு அங்கிருந்து காலேஜ் சென்றாள். அப்பாவின் மரணத்தை முன்னிட்டு பரீட்சைகளை ஒத்தி போட மாட்டார்கள் என்று பாரதி படித்து கொண்டிருந்தாள். அம்மா ஊஞ்சலிலேயே முடங்கி கிடந்தாள். இன்னும் 1 வருடத்துக்கு வெளியே போக முடியாது. இந்த 10 நாட்களுக்குள் அவளை பார்க்க வராதவர்கள் இன்னும் ஓராண்டுக்கு பார்க்கவும் வரமாட்டார்கள். நாட்கள் நகர்ந்தன. வீட்டில் எல்லாம் இருந்தும் உயிர் என்று ஒன்று இல்லை என்பதை துளசி கண்டுகொண்டாள். அப்பா உயிரோடு இருக்கும்போது, அவர் வீட்டில் இல்லாத போது கூட இருப்பதான குதூகலம் அவளுக்கு ஏற்படும். இன்னொரு அனுபவமும் அவளுக்கு அவளுடைய வாழ்வில் உண்டாயிற்று. அவள் ஒரு வேலையும் செய்யவில்லை, செய்யவும் சொல்லவில்லை. சமையலறை எங்கே இருக்கிறது என்று அவளே தேடும் அளவுக்கு அவளுக்கு ஓய்வு கிடைத்தது. இது அவள் மீது சுமத்தப்பட்ட ஓய்வுதான் என்றாலும் அப்பாவை ஒரு சில கணங்கள் மறந்து சிந்தித்த போது துளசிக்கு ஓய்வால் இவ்வளவு சுகமா என்ற வியப்பு தட்டியது. எதிர்பார்த்த ஓய்வு புகுந்த வீட்டில் கிடைக்கவில்லை. ஆனால் தற்காலிகமாக ஏற்பட்ட எதிர்பாராத ஓய்வு அவளை கனவுகள் காண வைத்தன. துளசி கீர்த்தியுடன் சென்னை திரும்ப வேண்டிய நாளும் வந்தது. 13 நாட்களுக்குள்ளேயே எதிர்கால திட்டங்கள் தலை தூக்கின. பெரிய அக்கா ஜெயாவின் பிள்ளை அந்த ஆண்டு படிப்பு முடியும் வரை பாலக்காட்டில் தொடர்ந்து இருப்பான். அதன் பிறகு அவனும் அம்மா சாரதா, குழந்தைகள் காவேரி, மணிக்குட்டி எல்லோரும் பம்பாயில் குடியேறுவார்கள். வீடு காலியானதும் அண்ணா சின்ன வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு வருவான். பாரதி பரீட்சை முடிந்ததும் அம்மாவுடன் போய் விடுவாள். சீதாவுக்கு கொச்சியில் வேறு ஒரு தனியார் கல்லூரியில் வேலை கிடைக்க இருக்கிறது. பாலக்காட்டு செஷன்ஸ் கோர்ட்டிலும் முன்சிப் கோர்ட்டிலும் வாதாடுவதை விட ஹை கோர்ட்டில் பிரவேசிப்பது எதிர்காலத்துக்கு சிறந்தது என்ற வாசு முடிவு எடுத்து அங்கே ஒரு சீனியரை பிடித்திருக்கிறான். எல்லோருக்கும் ஒரு மாற்றம். ஆனால் துளசி மட்டும் மாற மாட்டாள். அவள் எந்த ஊருக்கு போனால் என்ன, அந்த ஊரில் அவள் இருக்கும் வீட்டில் ஒரு சமையலறை இருக்கும். எல்லோரும் அவள் கையை எதிர்பார்த்து நிற்பார்கள். போயிட்டு வரேம்மா, உடம்ப பார்த்துக்கோ. இன்னமே இந்த உடம்பு எப்படி போனா என்னடி துளசி, போகப்படாதவர் போயிட்டார் என்ற சாரதா அழ ஆரம்பித்தாள். அழாதம்மா, நீனா அவருக்கு உசிறு. நீ அவரை தினமும் நினைக்கணும். போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? அப்பாவை நினைச்சுக்க போட்டோ அவசியம் இல்லை. ஆழ்ச்சிக்கு ஒரு எழுத்து போடு கட்டியா? சரி, நீ இந்த ஆத்துல இருக்கிற வரைக்கும் ஆருக்கும் ஒன்றும் அறியண்டாம். நீ போனப்புறம்தான் இதுகளுக்கெல்லாம் உன் அருமை தெரிஞ்சதுடைய துளசி. துளசி பதில் சொல்லவில்லை. என்ன சொல்ல? புகுந்த வீட்டிலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இப்படித்தான் அவளை புகழப் போகிறார்கள். இயந்திரம் நன்றாக வேலை செய்தால் அதை உருவாக்கியவனுக்கு பெருமை. அவள் நன்றாக வேலை செய்து எல்லோரையும் திருப்திப்படுத்தினால் அவளுக்கு என்ன பெருமை? திடீரென ஒரு எண்ணம் அவளுள் பிறந்து அவளை ஒரு தனி உலகத்துக்கு இழுத்து கொண்டு போயிற்று. அவ்வளவு பெரிய வீட்டில் அவள் மட்டுமே இருக்கிறாள். அவளுக்கு செய்து போட அம்மு என்கிற ஒரு வேலைக்காரியும் ஒரு சமையற்காரியும் மட்டுமே இருக்கிறார்கள். அம்மா இருக்கும் ஊஞ்சலில் சதா துளசியே இருக்கிறாள். ஊஞ்சலில் உட்கார்ந்து படிக்கிறாள். அதிலேயே தட்டு வைத்து சாப்பிடுகிறாள். அதிலேயே தூங்கவும் தூங்குகிறாள். அவளை பொறுத்தவரையில் காலம் நின்று விடுகிறது. ஊஞ்சல் ஆடுவதில்லை. ஆடாத ஊஞ்சலில் அவள் அசையாமல் தன்னை தானே ரசித்து கொண்டு காலத்தோடு காலமாய் உறைந்து போய் விடுகிறாள். இப்படி ஒரு வாழ்க்கை மட்டும் அமைந்து விட்டால் எப்படி அமையும்? அமைய முடியும்? சென்னையில் ஒரு வீடு இருக்கிறது.
அங்கே ஒரு கணவன் இருக்கிறான். அவனுக்கு பெற்றோர், பெற்றோரின் பெற்றோர், பெற்றோர் பெற்றவை எல்லாம் இருக்கிறார்களே. அவளை எதிர்பார்த்து நிற்கிறார்களே. அவள் 2ஆம் தடவையாக கீர்த்தியுடன் செக்கடிக்கு பிரயாணமானாள். கடிகாரம் நகர்ந்தது. நாட்கள் நகர்ந்தன. அமாவாசையும் பௌர்ணமியும் ஒன்றை ஒன்று துரத்தி நகர்ந்தன. ஆனால் துளசி நகரவில்லை. காலம் ஒரு சுமையாக அவளை அழுத்தி உட்கார்த்தியது. இருளுக்கும் பகலுக்கும் வேற்றுமை உண்டு என்று அவள் அறிந்தாலும் உணரவில்லை. கடந்த கால வாழ்க்கையை சிற்சில சமயங்களில் எண்ணி பார்த்தபோது நிகழ்காலம் முகத்தில் அரைந்தது. எதிர்காலம் கண்ணை மறைத்தது. கண் இதழ்களுக்குள்ளும் வெளிச்சம் தெரியவில்லை. என்ன செய்ய? என்ன செய்ய முடியும்? கீர்த்தியும் மற்றவர்களும் நன்றாக ருசித்து சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள். வேளா வேளைக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாயின. கீர்த்தியின் தங்கை மைதிலி நேரம் கிடைத்த போதெல்லாம் துளசியுடன் பேச வந்தாள். துளசி ஏதோ ஒரு உலகில் இருக்க மைதிலி தன்னுடைய உலகின் அதிசயங்களை அளந்தாள். மைத்துனன் பாபு கிரிக்கெட் ஆடினான், ஆபீஸுக்கு போனான். மாமியாரின் உடம்பு இந்த 6 மாதத்தில் அமோகமாக தேறி இருப்பதாக மாமனார் நாத்தனாரிடம் சொல்லி மகிழ்ந்து பெருமைப்பட்டு கொண்டார். தானாக துளசி யாரிடமும் பேசவில்லை. யாருடன் என்ன பேச இருக்கிறது? அவளுக்கு கீர்த்தியை நன்றாக புரிந்துவிட்டது. பாலக்காட்டில் அவளை பார்த்திருக்கிறான். அங்கே அவள் வாழ்ந்த பம்பர வாழ்க்கையை நேரில் கண்டிருக்கிறான். அவள் தன் வீட்டுக்கு உபயோகமாக இருப்பாள் என்று கணக்கு போட்டிருக்கிறான். பணக்கார வக்கீலின் பெண் மாத சம்பளத்துக்கு வரமாட்டாள் என்று தெரியும். தாலி என்கிற அபூர்வ பரிசையும், மனைவி என்கிற பதவியையும், குழந்தைகள் என்கிற நிரந்தர போனஸையும் அளிக்க முன் வந்திருக்கிறான். அவள் தான் இருக்கும் பாத்திரத்தின் வெப்பத்தில் இருந்து தப்ப நல்லதோர் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது என்று எண்ணினாள், மகிழ்ந்தாள். கீர்த்தி அவளுடைய கண்ணில் படவில்லை. அவன் அளிக்கப் போகிற புதிய உலகத்தின் நன்மைதான் மனமெல்லாம் வியாபித்து பரபரக்க செய்தது. இந்த பரபரப்பு அடங்கும் போது அவள் எங்கே இருந்தாள்? இன்னொரு பாத்திரத்தில், அதுவும் இன்னும் அதிகமாக சூடேறிய பாத்திரத்தில். அவள் அன்று குருவாயூர் அப்பனை வேண்டிக் கொண்டாள். தன் வலி மாற வேண்டும் என்று குருவாயூர் அப்பனும் மாற்றினான். வலி ஒரு காலிலிருந்து இன்னொரு காலுக்கு. மொத்தத்தில் துளசி அன்றும் இன்றும் என்றும் மாறவில்லை. இனிமேல் எப்படி மாறும்? மாற முடியும்? இப்போது ஒரு நாள், ஏன் 1 மணி நேரம் கூட அவளுக்கு சொந்தம் இல்லை. புகுந்திருக்கும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் சொந்தம். காலமும் நேரமும் அவளை அழுத்துகின்றன. அவள் எப்போதுதான் காலத்தையும் நேரத்தையும் அழுத்தி தனதாக்கிக் கொள்வாள்? ஒரு நாள் ஒரு இரவு படுக்கை அறைக்கு அவள் உடம்பெல்லாம் வலிக்க வந்தாள். துளசி, மணி 10:30 என்றான் கீர்த்தி. அவள் பதில் பேசாமல் கட்டிலில் விழுந்தாள். துளசி, என்ன சொல்லணுமோ அதை வேகத்துல சொல்லுங்கோ. தூக்கம் வர்றது. உடம்பு சரியில்லையா துளசி? இந்த மிஷின் ரிப்பேரே ஆகாது. நீ என்ன சொல்ற துளசி? அவள் திரும்பி படுத்து கொண்டாள். கீர்த்தியின் கை அவளுடைய தோளில் படுவதை உணர்ந்து கொண்டே அவள் தூங்கலானாள். அடுத்த நாள், அதற்கும் அடுத்த நாள், கீர்த்தியின் கேள்வி, அவளுடைய பதில், தொடர்ந்து தூக்கம். அவள் ஒரு கட்டை, மரக்கட்டை, அதுவும் கடைந்தெடுத்த கட்டை. எல்லோரும் கட்டையைத்தான் பார்த்தார்கள். கீர்த்தி கட்டையை சுகிக்கவும் அனுபவிக்கவும் தான் எண்ணினான். அவள் ஏன் பகலில் உள்ளது போல இரவிலும் வெறும் கட்டையாகவே இருக்கக்கூடாது? அன்று ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமாக மாமியாரும் பாட்டி பாட்டாவும் மட்டுமே காலையில் இட்லி சாப்பிடுவார்கள். ஆனால் மைதிலி, பாபு, கீர்த்தி, மாமனார், வாஞ்சி எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமைகளில் இட்லிக்கு பறப்பார்கள். துளசி இட்லி வார்த்தால் அது புளிக்காதாம், மல்லிகை பூ மாதிரி இருக்குமாம். ஆனால் இட்லி தயாரிக்கிறவள் புளித்து கொண்டிருக்கிறாள், வாடிக்கொண்டு வருகிறாள் என்று யார் நினைத்து பார்க்கிறார்கள்? மைதிலியும் பாபுவும் சாப்பிடும்போது ஒரு ஆட்டோ வந்தது. அம்மா, அமிர்தா வர்றா. அமிர்தா இங்கெங்க வர்றா? மைதிலி உற்சாகமாக கத்த, பாபு ஒரு கேள்வியை உதிர்த்து அடக்கினான். அப்போதுதான் கீர்த்தி கை கழுவிவிட்டு மேஜைக்கு வந்தான். ஒரு பெண், 28 வயசு, நிச்சயமாக 30 இல்லை. இருக்கும். உடம்பெல்லாம் சுறுசுறுப்பாக, முகமெல்லாம் ஒளி உமிழும் சிரிப்பாக, கைப்பையை வீசிக்கொண்டே படி ஏறி முன்னேறி வருவதைக் கண்ட துளசி ஒரு கணம் திகைத்து போய் நின்றாள்.
யார் இவள்? மறுகணம் இட்லியை பரிமாறினாள். மன்னி, அமிர்தாவுக்கும் ஒரு தட்டு வை என்றாள் மைதிலி. ஹாய் கீர்த்தி, கங்க்ராட்ஸ். எங்க உன் வைஃப்? ஹாய் மைதிலி. என்ன பாப்பு, எவ்வளோ டக் போட்ட இந்த இயர் லீக் மேட்ச்ல? அத்தை எங்க? கீர்த்தி, என்ன அப்படி பார்க்குற? வேர் இஸ் யுவர் ஓல்டு மேன்? யாருடி? ஓ, அமிர்தாவா? கீர்த்தியின் தாயார் கற்பகம் மெல்ல வந்தாள். ஹலோ அத்தை, எப்படி இருக்க? லோ பிபி ஹை பிபியா ஏறிட்டுதா இல்லையா? ஓ கீர்த்தி, ஷீ இஸ் யுவர் பெட்டர் ஹாஃப். ஒரு சில நிமிடங்களில் அந்த அறையே கலகலத்தது. முதலாக வீட்டில் சிரிப்பொலியை கேட்பது போலப்பட்டது துளசிக்கு. கல்கத்தா அஞ்சனாவும் நந்தினியும் சிரித்த போது மகிழ்ச்சி ஊட்டவில்லை. ஆனால் இவள் இந்த அமிர்தா வந்த உடனேயே பிரகாசித்து விட்டாள். என்ன சக்தி இருக்கிறது அவளிடம்? அமிர்தா, மீட் மை டியர், வெரி டியர் மன்னி. பாபு, மன்னிக்கு என்னடா இங்கிலீஷ்? MANNI, மன்னி என்றான் பாபு. அமிர்தா, என் ஒய்ஃப் துளசி. துளசி, இவ அமிர்தா. உன்னை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். துளசி, இந்தா. சொன்னவள் கை பைக்குள்ளிருந்து ஒரு சிறு பொட்டலத்தை எடுத்தாள், பிரித்தாள். என்ன அமிர்தா, வாட்சா என்றாள் மைதிலி. பேசாம இரு, இப்ப என்ன கரெக்ட் டைம்? 9 அடிக்க 10 நிமிஷம். துளசி, இந்தா, இது என் பரிசு, உன் கல்யாண பரிசு. ரொம்ப லேட்டு தான். எவ்வளவு லேட்? 7 மாசம். ஆனா என்ன செய்யறது, இப்பதான் மெட்ராஸுக்கு வர முடிஞ்சது. அமிர்தா பொறிந்து தள்ளினாள். துளசி தயங்கினாள். என்ன வாட்ச், ஃபாரினா என்று கேட்டாள் மைதிலி. சிட்டிசன், லேடிஸ் எலக்ட்ரானிக். கிழமை, தேதி, அலாரம் எல்லாம் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி? நோ மைத்தி, நோ. இதுக்கு நான் 800 ரூபாய் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு ஹாங்காங் போயிருந்தா. என்ன துளசி, கையை கூட நீட்ட மாட்டியா? கீர்த்தி, உன் வைஃப் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு, நீ சொல்லு. அவ உன்ன மாதிரி இல்ல அமிர்தா, அதிகம் பேச மாட்டா என்றான் கீர்த்தி. அப்ப காரியத்துல கெட்டிக்காரியா? இந்தா துளசி, என்னோட நல் வாழ்த்துக்களுடன் இதை உனக்கு கொடுக்கிறேன். கீர்த்தி, வாங்கிக்கோ என்றான். மெல்ல கை நீட்டிய துளசி அமிர்தாவை பார்த்தாள். கண்களில் வீசும் ஒளி அசாதாரணமாய் பட்டது. தேங்க்ஸ். நீ என்னையே பார்க்கிற துளசி, வாட்சை இன்னும் பார்க்கல. அப்புறமா பார்த்துக்கிறேன், நீங்க உட்காருங்கோ, இட்லி கொண்டு வரேன் என்றாள் துளசி. பாலக்காடா? ஆமாம் என்றான் கீர்த்தி. அதான் முழுக்குன்னு துடைச்சு விட்ட மாதிரி இருக்கா. தினமும் 2 வேளை குளிப்பாளே. எப்படி கண்டுபிடிச்ச அமிர்தா என்று கேட்டாள் மைதிலி. கான்பூர்ல என் பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல பாலக்காட்டு மனுஷா இருக்கா. குளிர்காலத்துல கூட 2 வேளை குளியல். சொல்லிவிட்டு சிரித்த அமிர்தா, வீட்டு வேலையெல்லாம் நன்னா செய்யறா இல்லையா என்றாள். உனக்கு எப்படி தெரியும் என்றான் பாபு. பாலக்காட்டு பொண்ணாச்சே, அழுத்துக்காம செய்வா. எல்லா ஊர் பெண்களும் தான் செய்யறா என்றாள். இதுவரையில் மௌனமாக இருந்த கற்பகம். இல்லன்னு சொல்லல அத்தை, ஆனா பாலக்காடு கொஞ்சம் விசேஷம். அவ பேசுற தமிழ் நமக்கு புதுசா இருக்கும், அவ்வளவுதான். ஏன் புதுசு? சிவப்போ புரியாத புதிரா இருக்கு. எல்லா பாலக்காட்டுக்காரர்களும் முன்னொரு காலத்துல தஞ்சாவூர்ல இருந்து போனவர்கள் தானாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான் என்றான் பாபு. துளசி ஆவி பறக்கும் இட்லியுடன் வந்தாள். கலகலப்பும் கும்மாளமும் தொடர்ந்தன. இட்லி பாத்திரம் காலியாகியது. ஒரு சிநேகிதி வீட்டில் சாப்பாடு என்று சொல்லிக்கொண்டு அமிர்தா 12 மணிக்கு புறப்பட்டு போனாள். அமிர்தா சென்ற பிறகு யாருமே அவளை பற்றி பேசாதது துளசிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அமிர்தா கான்பூரில் ஒரு தேசிய பேங்கில் ஆபீசராக வேலை பார்க்கிறாள். அவள் மாமியார் கற்பகத்தின் ஒன்றுவிட்ட அண்ணனுடைய பெண் என்று மட்டுமே தெரிய வந்தது. பாபுவும் மைத்திலியும் சரிக்கு சமமான குதூகலத்துடன் அமிர்தாவுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கீர்த்தி அவளை விட்டு சற்று ஒதுங்கி நிற்பதாக துளசிக்கு பட்டது. இது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை அமிர்தாவை கீர்த்திக்கும் பார்த்திருந்தார்களோ? அப்பா வழியில் நந்தினி இருந்தது போல அம்மா வழியில் இந்த அமிர்தா இருந்தாளோ? நந்தினியை மறுத்தது போல கீர்த்தி அமிர்தாவையும் ஏற்க மறுத்தானா? அல்லது அமிர்தா கீர்த்தியை விரும்பவில்லையா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாமற் போனால் நந்தினியிடம் சரளமாக பேசிய கீர்த்தி அமிர்தாவை விட்டு ஒதுங்கி நிற்பானேன்? திடீரென்று யார் எப்படி போனால் தனக்கு என்ன என்று துளசி நினைத்து வேலையில் மூழ்கினாள். ஆனால் அவளால் அமிர்தாவின் அழகையும் சிரிப்பையும் மறக்க முடியவில்லை. எல்லோரையும் எளிதில் ஏற்கும் குணமும் நயமும் அவளிடம்
இயற்கையாக அமைந்திருக்கிறது என்று துளசி நினைத்தாள். அன்று இரவு 10:30 மணிக்கு படுக்கை அறைக்கு சென்றதுமே கீர்த்தி, துளசி என்று அழைத்தான். குரலே ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன காரணம்? அறைக்குள் பிரவேசித்ததுமே அவள், தூங்க பறக்கிறாளே அதுதானா? என்ன? அந்த அமிர்தா தந்த ரிஸ்ட் வாட்ச் எங்க? தாழத்தை அலமாரியில வச்சிருக்கேன். கட்டிக்கு போறியா? நான் ஆத்துக்குள்ள தானே நாள் முழுக்க சுற்றி சுற்றி வரேன். எங்க வாட்ச் கட்டிக்கிறது? உன்கிட்ட தான் உன்னோட ரிஸ்ட் வாட்ச் இருக்கே. வெளியே போறப்ப அதை கட்டிக்கோ. எத்தனை பிராவசியம் நான் வெளியே போயிருக்கேன் இத்தனை மாசத்துல. 3 தரக்கா பீச்சுக்கு போனோம். ஒருக்கா அண்ணா நகர் போனோம். பின்ன ஒருக்கா. துளசி, கொஞ்சம் இரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மனசிலாச்சு. அமிர்தா பிரசண்டா தந்த வாட்சை கட்டி கண்டாம்ங்கிறேள். ஆமா, ஏன் தெரியுமா? நீங்க அவள்கிட்ட சரியா எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி பேசல இல்லையா? அது ஏன் தெரியுமா? ஆறு சொன்னா தெரியறதுக்கு. அவ புருஷனை விட்டுட்டு தனியா இருக்கிறவள். ஒரு கணம், ஒரே கணம் துளசி அயர்ந்து போனாள். அமிர்தாவுக்கு கல்யாணம் கழிஞ்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னப்புறம். யாராவது ஒரு பெண் புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு தனியா வாழ்வாளா துளசி? டைவோர்ஸ் ஆயிடுத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனும் பெரிய ஆபீசர், இவளும் பேங்க் ஆபீசர். அவன் வீடு அவளுக்கு பிடிக்கலையாம். அவனோட மனுஷா அவளுக்கு கசக்கிறதாம். தனியா வரதானா வாங்கோ, இல்லாட்டா நான் போறேன்னா. செஞ்சு காட்டிட்டா இல்லையா? அவ கழுத்துல ஒரு நூலாட்டமா செயின் தான் இருக்கு. சரி சரி, அவ பேச்சு போரும். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு துள்ளி குதிச்சுண்டு வரமாட்டா. துளசி, நீ அவளை பத்தி நினைக்காத. நீ சூரியன்னா அவள் பேட்டரி. உயிர் போற நிலையில காட்டுற டார்ச் லைட். தூங்கு. சொல்லிவிட்டு கீர்த்தி தூங்கலானான். எப்போதும் தூக்க கண்களுடன் அறைக்குள் பிரவேசிக்கும் துளசி அன்று தூங்கவில்லை. பேட்டரி உயிர் போகும் நிலையில் காட்டும் டார்ச் லைட் திடீரென பிரகாசமாக எரிவதான பிரம்மை அவளுள் எழுந்தது. ஒரு கல்யாணமான பெண் கணவனிடமிருந்து இவ்வளவு எளிதாக விடுதலை பெற முடியுமா? ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? திடீரென துளசி கண்முன் ஒரு ஒற்றையடி பாதை தெரிந்தது. ஒரு டார்ச் விளக்கின் வெளிச்சம் பாதையில் படர்ந்தது. துளசி நடந்தாள். பாதையை விட்டும் விலகி வரப்பில் விழாமல் இருக்க யாரோ அவளுடைய கையை பிடித்து முன் நடப்பதாகப்பட்டது. துளசி பார்த்தாள். அமிர்தாவின் உருவம் தெரிந்தது. அவளுடைய சிரிப்பொலி கேட்டது. துளசிக்கு ஏதோ புரிய ஆரம்பித்தது. அமிர்தாவை எல்லோரும் மறந்துவிட்டார்கள். துளசியின் மனதில் மட்டும் அவள் அடிக்கடி தலை நீட்டினாள். அவளை பற்றி நினைவு எழும்போதெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் வெட்ட வெளி வானத்தில் இஷ்டம் போல பறக்கும் பறவைதான் அவளுடைய கண்முன் தோன்றியது. ஒரு நாள் மாமியார் பாட்டி பாட்டனாருக்கான பிரத்யேக உணவான இட்லிக்கு துளசி மாவு அரைக்கவில்லை. முந்தின நாள் எஞ்சி போன மாவில் இட்லி வார்க்க மாமியார் முகத்தை சுளித்து கொண்டாள். ஒரு பேங்கில் பணிபுரியும் மைதிலி காலையில் சாப்பிட்டதும் டிஃபன் பாக்ஸில் மதிய உணவுக்காக ஏதேனும் கொண்டு போவாள். எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், இட்லி என்று ஏதாவது இருக்கும். ஒரு நாள் அவளுடைய டிஃபன் பாத்திரம் காலியாக இருந்தது. துளசியிடம் எந்த கேள்வியையும் கேட்காத அவள் தானே சாம்பார் சாதம் பிசைந்து எடுத்து கொண்டு போனாள். பாபு ஸ்கூட்டரில் ஆபீஸ் செல்கிறவன். சரியாக 9 மணிக்கு மேஜைக்கு வருவான். துளசி பரிமாறுவாள். ஒரு நாள் துளசி வரவில்லை. வரப்போவதற்கான அறிகுறிகளும் தோன்றவில்லை. அவனை பரிமாறிக்கொண்டான். ஆரம்பத்தில் ஒருவரும் எதையும் தவறாக புரிந்து கொண்டு துளசியை கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாள் செல்ல செல்ல மைதிலி, பாபு மற்றும் வாஞ்சி நிலைமையை உணர ஆரம்பித்தார்கள். துளசி என்றும் போல தன் வேலைகளை செய்கிறாள். முழுக்க முழுக்க கீர்த்தியை கவனித்துக் கொள்கிறாள். ஆனால் மற்றவர்கள் விஷயம் என்று வரும்போது ஒதுங்கிக் கொள்கிறாள். ஏன்? கேள்வியை ஒவ்வொருவரும் தமக்குத்தாமே கேட்டு கொண்டார்களே அன்றி மற்றவர்களுடன் கலந்து விமர்சிக்கவில்லை. இதை ஒரு பொருட்டாக எண்ணி கீர்த்தியிடம் குறையாக சொல்லவும் இல்லை. ஆனால் கீர்த்தி புரிந்து கொண்டான். மெல்ல மெல்ல துளசி மாறிக்கொண்டு வருகிறாள். ஏன்? அவளிடம் கண்ட உற்சாகமும் துடிதுடிப்பும் இப்போது இல்லை. இரவு படுக்கை அறையில் கூட அவள் முன் போல ஒரு ஆர்வத்துடன் நெருங்குவதில்லை. சொல்லப்போனால் அறைக்குள் ஒரு கொட்டாவையுடன் பிரவேசித்து படுக்கிறாள். தூங்க ஆரம்பிக்கிறாள். ஏன்? ஞாயிற்றுக்கிழமைகளில் கற்பகம், மைதிலி, பாபு, கீர்த்தி மற்றும் துளசி எல்லோரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள்.
மற்ற நாட்களில் இரவு சாப்பாடும் இதே போல. சாப்பாடு முடிந்ததும் துளசி பாத்திரங்களை சமையல் அறையில் ஒழித்து வைத்துவிட்டு சாப்பிட்ட தட்டுக்களை தேய்த்து கழுவி மேஜையையும் ஈரத் துணியால் துடைப்பாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ரசம் சாதத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் துளசி மோரை அடைந்து அவசர அவசரமாக அள்ளி போட்டு கொண்டாள். இதை யாரும் அப்போது கவனிக்கவில்லை. ஆனால் துளசி எழுந்து கை அலம்ப போனவள் அரை மணி நேரத்துக்கு திரும்பவில்லை. மைதிலியும் பாபுவுமாக பாத்திரங்களை ஒழித்து வைத்து மேஜையையும் துடைத்த பின் மெதுவாக துளசி பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். பாவம், துளசிக்கு ஏதோ வயிற்று கோளாறு என்ற கற்பகம் நினைத்தாள். இந்த கோளாறு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற நாட்களில் இரவு சாப்பாட்டுக்கு பிறகும் தொடர்ந்தது. சில வாரங்களிலேயே கோளாறு வயிற்றில் இல்லை என்பதை கீர்த்தி புரிந்து கொண்டான். இதை இப்படியே வளரவிடக்கூடாது என்று எண்ணிய அவள் துளசிக்கு என்னதான் குறை இருக்கிறது என்று அறிய விரும்பினான். நிவர்த்தி செய்யவும் நினைத்தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் துளசி ஒரு பத்திரிகையுடன் மாடிக்கு வந்தாள். துளசி, நீயும் நானும் சரளமா பேசி ரொம்ப காலமான மாதிரி இருக்கு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இப்படி சொல்லிட்ட துளசி? பின்ன உங்க ஆத்துல ஒரு சமையற்காரி இருந்தா இல்லையா? ஆமாம், பாம்பேல யாரோ மாசம் 500 கொடுக்கறான்னு இந்த ஆத்த விட்டுட்டு போனா இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவ போனப்புறம் தானே கல்யாணம் கழிஞ்சது. நீ எங்க இருந்து எங்க போற? பாலக்காட்டுல இருந்து மதராசிக்கு போறேன். துளசி, பாம்பேக்கு போனவள் மாச சம்பளம் வாங்குற சமையற்காரி. வித்தியாசம் அம்படத்தான். உன்னை யாரும் இங்க சமையற்காரியா நினைக்கல, நினைக்கவும் மாட்டா. நினைக்காதச்சையே இப்படி நினைச்சா எப்படியோ. துளசி, உனக்கு இங்க என்ன குறை? நேக்கு நான் தான் குறை. நான் 5ஆம் பொண்ணாக பிறந்ததுதான் குறை. என்னோட மண்டை நல்ல சக்கை மரத்துல உண்டாக்கினது. இல்லாட்டா நானும் என் அக்கா தங்கை மாதிரி படிச்சிருப்பேனே, அதான் குறை. துளசி, கீர்த்தி மெதுவாக அவளை நெருங்கி அவளுடைய கைகளை பற்றினான். அவள் கையில் இருந்த பத்திரிகை கீழே விழுந்தது. நீங்க என்ன சமாதானப்படுத்த பார்க்காதேங்கோ. படி இருக்குன்னு காலை வச்சு குண்டில விழுந்தவளாக்கும் நான். ஆரோடு சமாதானமும் இப்ப நேக்க அவசியம் இல்லை. நீயே பேசிண்டு போனா எப்படி துளசி? உன் மனசுல இருக்கிறதை சொன்னால என்னால எப்படி நிவர்த்தி செய்ய முடியுமாது யோசிக்கலாம். நீங்க எதுவும் ஆலோசிக்கண்டாம். நன்னா ஆலோசிச்சுதானே உங்க பொன் துளசியை நேக்கு தரையலான்னு எழுத்து போட்டு கேட்டேள். உங்க மனசுல எதை வச்சுண்டு அப்படி கேட்டேள்னு நேக்கு இங்க வந்தப்புறம் தானே மனசிலாச்சு. கீர்த்திக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. துளசியின் அலுப்பு புரிந்தது. அவளை எப்படி சமாதானப்படுத்துவது? கடந்த சில வாரங்களாக அவன் அவளை எங்கேயும் அழைத்து சென்றதில்லை. சிறிது நேரம் வெளியே இருந்தால் துளசிக்கு ஓரளவு மன சமாதானம் கிடைக்கலாம். துளசி, கீழே விழுந்திருந்த பத்திரிகையை துளசி அப்போதே எடுத்து விட்டாள். அவளுடைய கண்கள் அதில் நிலைத்திருந்தன. சாயங்காலம் பீச்சுக்கு போவோம். எந்துக்கு? ஒரு 2 மணி நேரம் பீச்சு காத்துல சுகமா அலைகளை பார்த்துண்டு இருப்போம். அதுக்கப்புறம்? கீர்த்தி பதில் சொல்லவில்லை. அப்புறம் இந்த ஆத்து அலைகளுக்குத்தானே மடங்கணும். பீச்சு காத்து உங்களுக்கு வேணும்னா சுகமா இருக்கும். இன்னைக்கு போகலைன்னா 10 நாளைக்கு போக முடியாது துளசி. நான் ஆபீஸ் காரியமா நாளைக்கு காத்தால பிளேன்ல டெல்லி போறேன். நீங்க போங்கோ. 10 நாளைக்கு அரை நாழி அரிசி குறைச்சு வடிச்சா போரும். திடீரென்று ஒரு எண்ணம் கீர்த்திக்கு உண்டாயிற்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.